இந்த சீரீஸ்ல குரு பகவானுடைய அனுபவ பரிகாரங்களை வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில குரு பகவான் நல்லா இருக்கிறவங்க, குரு வலுத்து இருக்கிறவங்க, குரு அவங்க ஜாதகத்துல நல்லா இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில குருவால எப்படி நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத போன வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல குரு அவருக்கு ஆதிபத்தியம் நல்லவரா இருக்காரு, உச்சமா இருக்காரு, நீச்சமா இருக்காருங்கிறதெல்லாம் விட்டுட்டு, குரு பகவான் நல்லா இல்லை, அவங்க ஜாதகத்துல குரு நன்மையை செய்யக்கூடிய நிலைமையில இல்லை அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எதுலையுமே ஒரு படபடப்பு இருக்கும். பம்பிங் வந்து அதாவது ஹார்ட் பம்பிங் வந்து கூட குறைச்சல் இருக்கும். திடீர்னு அதிகமாக ரைஸ் ஆகும், திடீர்னு குறைஞ்சி போயிடும். அப்படின்னா என்ன ஆகும்னா, சில இடங்கள்ல நல்லா ஆக்டிவா இருப்பாங்க, சில இடங்கள்ல அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க. ஒரு படபடப்பு, ஒரு அவங்கள ஆசுவாசப்படுத்திக்கிறது, ஒரு மாதிரி நிதானம் இழப்பு, இதெல்லாம் வந்து குரு பலம் இல்லாதவங்களுக்கான முக்கியமான சிம்டம்ஸ். அதே போய் எதையும் ஆராயாம, எதையும் யோசிக்காம, எதையும் முன்னாடியே பிளான் பண்ணாம டக்கு டக்குன்னு வார்த்தைகள் விடுறது, இல்ல உடனே சில விஷயங்கள செஞ்சுறது, உடனே எந்திரிச்சு வெளிய போயிடுறது, மாரிலாம் செய்வாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் குரு பலம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதேபோல அடிக்கடி நகைகள் திருடு போறது, இல்ல நகைகள் அடிக்கடி அடகு வச்சுக்கிட்டே இருக்கிறது, திருப்ப வர்றது, மறுபடியும் அடகு வைக்கிறது, மறுபடியும் திருப்புறது எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் காலகாலத்துல எல்லாமே நடக்கும். ஆனாலும் இந்த மாரி சில விஷயங்கள் இருக்குன்னா, குரு குறைஞ்சிருக்காரு அப்படின்னு அர்த்தம். அதாவது முழு பலமா இல்லாம கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதேபோல இந்த கந்து வட்டி வாங்குறது, இந்த வட்டிக்கு பணம் வாங்குறது, அப்புறம் வட்டி கட்டணும்னு நினைச்சு ஃபீல் பண்றது, யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு நினைக்கிறது, இதெல்லாம் குருபலம் வந்து கம்மியா இருக்கிறவங்க. குருபலம் குறைஞ்சிருக்கிறவங்களுக்கு இது மாதிரி அடகுல முழுகி போறது, அடகு வச்சு அதுக்கு வட்டி கட்டுறதுக்கே மறுபடியும் கடன் வாங்கி வட்டி கட்டுறது, அந்த நகை திருப்பி வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. முக்கியமா அடிக்கடி வயிறு கோளாறுகள், வயிறு கோளாறு, ஒரு கேஸ் ட்ரபிள், வயிறு வந்து பர்ஃபெக்டா இல்ல, ஒரு சாப்பிட்ட உடனே பாத்ரூம் போற மாதிரி இருக்கு, இல்ல பாத்ரூம் போனா ரொம்ப நேரம் பாத்ரூம்ல இருக்கும் அப்படின்னா குரு வந்து வீக்கா இருக்காருங்கிறது தெரிஞ்சுக்கணும். நம்ம என்னதான் பெரிய குரு காரங்கள் நல்ல ஃபினான்ஸ் நல்லா இருக்கு, நல்லா மொழி யோசனையா இருக்கும், நிறைய பணம் இருக்கு, நல்ல ஃபினான்ஸ் நல்லா ஹேண்டில் பண்றோம்னாலும் இந்த விஷயம் இருக்குன்னா கொஞ்சம் படிப்படியா குரு பலம் குறைய போகுதுன்னு அர்த்தம். அப்போ நீங்க வந்து முக்கியமா குருவோட இயக்கத்தை சரி பண்ணிக்கிறதுக்கு, அதோட பெரும்படம் இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பாசிட்டிவ் ஆக்கிக்கணும்னா நீங்க கண்டிப்பா வயிறை சரி பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ வயிறு கோளாறுகள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அஜீரணமோ ஏதோ ஒரு ஃபார்ம்ல வயிறு பிரச்சனை இருக்கிறவங்க நிச்சயமா குரு பலம் குறைஞ்சிட்டு இருக்குங்கிறது சிம்டம்ஸ் அது. ஸோ குரு பலம் இழந்தவங்க, குரு வலு இழந்தவங்க வந்து இந்த மாதிரியான சிம்டம்ஸால பாதிக்கப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஜாதகத்துல இருக்கா, உங்க வாழ்க்கையில் நடக்குதாங்கிறத செக் பண்ணுங்க. இதுக்கு நான் பின்னாடி நிறைய பரிகாரங்கள் இருக்கு, அந்த பரிகாரங்களை சொல்றேன். இது வலுத்தவங்களும் சரி, வலுவிழந்தவங்களும் சரி, இதை சரி பண்ணிக்கிட்டா இந்த பரிகாரங்களை இயற்கையாவே நம்ம வாழ்க்கையோட இணைஞ்சு அதை செஞ்சோம்னா நிச்சயமா குருவுடைய நல்ல பிளஸிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். திரு நீலகண்டம்.